ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் ரோமன் போலன்ஸ்கோட டைரக்ஷனில் வந்த தி நைன் டிக்கெட். இது ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர். டேன்கிற நம்ம ஹீரோ ஒரு புக் டிடெக்டிவாக இருக்கான். நிறைய ரேரான புக்ஸில் கலெக்ட் பண்ணுற ஒருத்தனாக இருக்கான். அப்போ தான் அவனுக்கு தி நைன் டிக்கெட்டுங்கிற ஒரு புக்கை பற்றி தெரிய வருது. அந்த புக்கை வச்சுருக்கவங்களால சாத்தனோட சக்தியில் பெற முடியும், அதோட உலகத்துக்கு போக முடியும் தெரிய வருது. ஸோ அந்த புக்கை தேடி நம்ம ஹீரோ டான் கிளம்புறங்கிறான். இதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்தடுத்து அந்த பிரச்சனை என்ன, கடைசியில் இவன் அந்த புக்கை கண்டுபிடிச்சானு இல்லையா, இதை சொல்கிற ஒரு படம் தான் தி நைன் டிக்கெட்டுங்கிற மூவி. இந்த படம் ரிலீஸ் டைமில் நிறைய பேருக்கு இந்த படம் புரியவே இல்லை. இதனால இந்த படம் ஒரு பெரிய ஃப்ளாப் ஆச்சு. பட் இப்போ இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் மூவியாக செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜானி டீப் தான் இந்த படத்தை ஹீரோ பண்ணியிருப்பாரு. சரி, இப்போ வாங்க தி நைன் டிக்கெட்டுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய பங்களா காமிக்கிறாங்க. பார்த்தாங்க ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. அவர் பார்த்தா லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. சரி, ஏதாவது சொந்தக்காரங்க லெட்டர் எழுதலாம் கூட நான் நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்த இந்த ஆள் தூக்கு பிடிச்சிட்டு போயிடாரு. பார்த்தா அப்படியே கேமராவை ஒரு புக் ஸ்டோர் கொண்டு போகிறாங்க. பார்த்தா வரிசை சில புக்கெலாம் இருக்கும். பட் அதில் ஒரு புக்கு கூட மிஸ்ஸிங் ஆகுது. கட் பண்ணால் இப்போ தான் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் டீன் கார்சோ. இவன் ஒரு புக் டிடெக்டிவ். அதாவது சில ரேரான புக்கில் இருக்கும்ல, அதுக்கு சில டூப்ளிகேட்டில் இருக்கும். அந்த புக்கில் ஆராய்ச்சி பண்ணி எது ஒரிஜினல் புக்கு எது டூப்ளிகேட் புக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒருத்தன். அண்ட் அது போக ரேரான புக்கில் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி விற்கவும் செய்வான். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு வயசான பெரிய வீட்டுக்கு போயிருப்பான். அவர் பார்த்தா நிறைய புக்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அவரோட பசங்களுக்கு அது பிடிக்காது. சார், இந்த புக்ஸில் அடக்கி போட போகிறோம், இது எவ்வளோக்கு தரும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இவனும் பார்த்துட்டு இருப்பான். சரி சார், எப்படி மொத்த புக்கு சேர்த்து 20,000 கிட்ட வந்துடும். முக்கியமாக இந்த புக்கு இருக்குல்ல, இதுக்குள்ள வேல்யூவே இருக்காது. இது மொத்தம் 4 புக்கிட்ட இருக்குது. இந்த புக்கு மட்டும் நான் கம்மி காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், மிச்சம் அப்புறம் விற்று தரேன்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். சொல்லப்போனால் எடுத்த 4 புக்குமே ரொம்ப ரேரான புக்கு. ஆனால் ரேரான புக்குன்னு சொன்னால் அதிகமாக காசு கேட்பாங்களே, அதனால தான் வேல்யூ இல்லாத புக்குன்னு சொல்லிட்டு கம்மி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான். தென் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு புக் ஷாப் போவான். பார்த்தா அங்கே இருக்க இவன் ஃப்ரெண்டு தான். அவங்கள்ட்ட அந்த புக்கெலாம் அமைக்கிறப்ப, டே மச்சான், இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காத புக்காச்சு, உனக்கு மட்டும் எப்படா கிடைக்குது, சரி இதை நான் விற்று காசு ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அந்த புக் வாங்கி வச்சுக்குவான். தென் இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காலேஜ் போவான். அங்கே பார்த்து ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருப்பார். அவர் பார்த்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். நம்ம ஏற்காரெல்லாம் பார்த்து தூக்கம் வந்துட்டுருக்கோம். அவன் பாட்டு குவார்ட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்போ அதே கிளாஸில் ஒரு பொண்ணை அமைப்பாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த படத்தில் பேர்னது இருக்காது. அதனால் இந்த படம் ஃபுல்லாக நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ப்ரொஃபஸர் பாடம் எடுத்து முடிச்சுவார். நம்ம ஹீரோவை பார்த்து, என்னப்பா நல்லா தூக்கமா, சரி அவங்கள்ட்ட தண்ணியை பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணி கூட்டி போவார். இந்த ப்ரொஃபஸரோட பேர் பால்கன். இவருக்கு ஒரு புக்கு தேவைப்படுது. அந்த புக்கை பற்றி பேசுறதுக்காக தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு. ஆமாம் டீன், உனக்கு இந்த நைன் டிக்கெட்டுங்கிற புக்கை பற்றி தெரியுமா, அந்த நேம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்குறப்ப, ஆமாம் சார் கேள்விப்பட்டிருக்கேன், அரிஸ்டேட்னு ஒருத்தர் இருந்தாராம், அவரும் அந்த புக் எழுதினாராம், அதுவும் சாத்தான் கூட உட்காந்து அந்த புக் எழுதினாராம். தென் அதுக்கடுத்து அவங்களே நிறைய புக்கெலாம் காப்பி பண்ண ஆரம்பித்தாங்க. இது சர்ச்சில் இருக்கிற மத போதர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த ஆத்தர் எரிச்சு அவர் காப்பி போட்டிருப்பார்ல, அந்த புக்கில் எரிச்சு போட்டாங்க. அதில் தான் 3 புக்கு மட்டும் சரிவாச்சுன்னு கேள்விப்பட்டேன். இதுதான் சார் எனக்கு அந்த புக்கு பற்றி தெரியும் சொல்கிறப்ப, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போதைக்கு 3 புக் இருக்கலாம். பட் அந்த 3 புக்கில் ஒரு புக்கு தான் ஒரிஜினல், இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து காட்டுவார். இதான் தி நைன் டிக்கெட்டுங்கிற புக்கு. ஆனால் அந்த பால்கனுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டே இருக்குது. ஏன்னா 3 புக்கு தான் இப்போதைக்கு இருக்குது. அதில் ஏதோ ஒரு புக்கு தான் ஒரிஜினல். நமக்கு எடுக்கிற புக்கு ஒரிஜினலா இல்லை நமக்கு எடுக்கிற டூப்ளிகேட்டா, இது தெரியாமல் வந்திருக்கும். அதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வயசானவர் தூக்கு பிடிச்சிட்டு போயிருப்பார்ல, அவர் சாருக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருப்பாரு. அதனால தான் இந்த புக்கு இவர்கிட்ட இருக்குது. இந்தாங்க, இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது போக இன்னும் 2 புக்கு இருக்குது. அந்த 2 புக்குமே இந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட தான் இருக்குது. நீங்கள் இந்த 3 புக்கையும் பாருங்கள், அனலைஸ் பண்ணி எது உண்மையான புக்குன்னு சொல்லுங்கள். இது மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறப்ப நான் இந்த புக்கு வாங்கி வச்சுக்கிறேன். தென் அதுக்கிட்ட அந்த பெரியவர் இருக்கார்ல, அவர் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிறான். தென் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெரிய வீட்டுக்கு போகிறான். இப்போ தான் அந்த பெரியவர் இல்லை, அதுக்கு போல் அவங்க ஒய்ஃப் தான் இருப்பாங்க. அந்த ஒய்ஃபோட பேர் லீனா. இவ்வளோ இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர் தான். மேடம், இந்த புக்கு சாரோட புக் தானே, சார் சாருக்கு முன்னாடி இந்த புக்கை என் கிளைண்ட்டு கொடுத்துட்டாரு. நான் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா, இது உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே வாங்கலான்னு கேட்குறப்ப அது ரெடி யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப்புக்காக இந்த ஊர் போயிருந்தோம். அங்கே ஒரு லைப்ரரி இருந்துச்சு, அங்கே தான் இந்த புக்கை பார்த்தாரு. என்ன நினச்சான்னு தெரில, நிறைய காசு போட்டு இந்த புக் வாங்கிட்டாரு. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப இவன் அந்த அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்குவான். தென் அதுக்கடுத்து லைப்ரரியில் உட்காந்து அந்த புக்கை பற்றி பார்த்துட்டே இருப்பான். அப்போ அந்த இடத்துல அந்த காலேஜில் பார்த்து அந்த பொண்ணை பார்ப்பான். அங்கிட்டு போய் பார்க்குறப்ப அந்த பொண்ணு காணாமல் போயிடுவா. இவனு சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். அப்போ மேலே அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு காணாம போகிற மாதிரி தெரியும். ரொம்ப நேரமாகவே இந்த பொண்ணு இவனே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. பட் அது ஏன்னு இவனுக்கே தெரில. சரின்னு வெள்ளம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்ப்பான். பார்த்தா வீட்டோட கதை திறந்துருக்கு. வீட்டில் இருக்கிற பொருட்களை களைஞ்சு போன மாதிரி இருக்கு. எவனோ ஒருத்தர் வீட்டில் வந்து புக்கில் தேடி பார்த்துருக்கான். இது பார்க்குற நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற 90 கேட்டுங்கிற புக்கை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். இது நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு தாபத்து. இதை கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட கடைக்கு போகிறான். டே மச்சான், இதாவது 90 கேட்டுங்கிற புக்கு ரொம்ப ரேரான புக்குன்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. இந்த புக்கை எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு பத்திரம் வச்சிரு, அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து வாங்கி வச்சுக்குவான். கட் பண்ணால் நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வருவான். பார்த்தா அவனை பார்க்கறதுக்காக அந்த ரீனாங்கிற லேடி வருவா. அதான் செத்து போன பெரியவரோட ஒய்ஃபு. அவன் நம்ம ஹீரோ பார்த்து, சார்
இப்போ உங்ககிட்ட தானே தி 9 டிக்கெட்டுங்கிற அந்த புக்கு இருக்குது, அது ஹஸ்பண்ட் ஆசாசியாக வாங்கின புக்கு, அது திருப்பி என்கிட்ட தந்துடுறீங்களா? நான் எவ்வளோ காசை நான் தரேன், ப்ளீஸ்னு கெஞ்சி இருக்கிறப்ப சாரி மேடம், அது என் கிளைண்ட் என்ன நம்பி கொடுத்துருக்காரு, நான் தர மாதிரி இல்லை, நீ இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப அந்த லேடி கேட்குற மாதிரி தெரில. திடீர்னு நம்ம ஹீரோக்கிட்ட சிடிசியும் நடந்துக்குவாங்க. அப்படியே பேக்குள்ளே கை விட்டு அந்த புக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோட்ட அந்த புக்கு இருக்காது. இதை பார்த்து அந்த லேடிக்கு செம கடுப்பாயிரும். ஏன்டா புக்கு இங்கே ஒழிச்சு வச்சிருக்கியா, உனக்கு எவ்வளோ தெரியுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம கடுப்பாயிரும். அந்த லேடி அடித்து அங்கே அனுப்பி வச்சிருவான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, யாரா அவங்க இந்த புக்கு வாங்கினதுலேருந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம ஃப்ரெண்டுக்கு எதாவது ஆயிரம்னு நினச்சி அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான். பட் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்க மாட்டான். சரின்னு வேகமாக லைப்ரரியில் போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு செத்து போயிருக்கான். யாரோ அவனை சாக அடித்து தூக்கில் போட்ட மாதிரி தலையில் தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்து ஒன்று கல் விட்டுருது. சரி நம்ம ஃப்ரெண்டு புக்கு இங்கே வச்சிருப்பான், நல்லா யோசிச்சு பார்ப்போம் இருக்கிறப்ப எனக்கு சீக்கிரட் லாக்கிறப்ப நல்லாவே தெரியும். ஒரு டிராயிங் பின்னாடி தான் எப்பயுமே அவன் ஃப்ரெண்டு ஒழிச்சு வைப்பான். அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறப்ப அங்கே தான் இந்த புக்கு இருக்குது. இதுக்காக எவனத்தை நம்மளை தேடிட்டு இருக்கான். இதை எடுத்துட்டு இங்கேருந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே கிளம்பி போயிடுறான். தின்னு அதுக்கிட்ட இந்த பால்கனுங்கிற ப்ரொஃபஸர் ஃபோன் பண்ணுவான். சார் இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் எப்போ இந்த புக்கை என் கையில் கொடுத்தீங்களோ அப்போ தான் எனக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது. என் ஃப்ரெண்டோட கொண்டுட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் இந்த கேஸ்லாம் பார்க்க முடியல சார், நான் இந்த புக்கை திரும்ப உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்குறப்ப இங்கே பாருப்பா என்னால் இப்போதே ஒன்று பார்க்க முடியாது, நான் வேறு எங்கேயே போகிறேன்னு சொல்கிறப்ப பின்னாடி பார்த்து சவுண்டாக கேட்டுட்ருக்கோம். எங்கேயும் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. நம்ம யாரோ எவ்வளோ வார்த்தை சொல்லி பார்ப்பேன். இங்கே பாரு காசெல்லாம் அதிகமாக தரேன், இந்த கேஸை நீ தான் பார்க்கணுன்னு அவர் கால் கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம இருக்கு என்ன பண்ணே தெரில. இப்போ ஒன்று தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இறந்து போனவர் ஒரு புக்கு இந்த கடையில் தான் இருக்காரு. மேபி அந்த கடைக்காரங்க தெரிஞ்சிருக்கும்ல, நம்ம அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு ஏர்பிளைன் பிடிச்சி அந்த கடைக்கு போயிடுவான். அங்கே பார்த்து 2 வயசான பெரியவங்க இருப்பாங்க, 2 பேரும் ட்வின்ஸு. ஐயா உங்களுக்கு இந்த புக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வயசான பெரியவர் அதிகமாக காசு கொடுத்து இந்த புக்கு வாங்கினாரு, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேட்குறப்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு லேடி வந்து நிறைய காசு கொடுத்து இந்த புக்கை வாங்கிட்டு போனா, ஆனால் நீ சொல்கிற மாதிரி பெரியவர் யாரும் வரலையே, ஒரு லேடி தான் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டப்ப என் ஹஸ்பண்ட் வாங்கினா சொன்னார்ல, பட் உண்மையுமே இந்த லீலாங்க லேடி வந்து தான் இந்த புக்கை வாங்கிட்டு போயிருக்கா. இப்போ நம்ம இருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஐயா இந்த புக்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவர் சொல்லுவார், இது 17ஆம் நூற்றாண்டு எழுதின ஒரு புக்கு, அரிஸ்டியா டார்ச்னு ஒருத்தர் இந்த புக்கு எழுதினாரு. இந்த புக்கு மாதிரியே இன்னும் 3 புக்கு இருக்குது. ஒரு புக்கில் 3 ஃபோட்டோன்னு சொல்லிட்டு 3 புக்கில் 9 ஃபோட்டோ இருக்கும். அந்த 9 ஃபோட்டோவை கேதர் பண்ணோம்னா சாதன் கிட்ட பேச முடியுமா இந்த மாதிரி சொல்லுவாங்க. கூடவே இந்த டிராயிங்கில் சில குறியீடுகளும் இருக்கும், நீங்கள் வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு போதை கடைச்சி காட்டுவாங்க. பார்த்து அந்த ஃபோட்டோக்கு நடுவில் LCFன்னு போட்டிருக்கோம், அதாவது லூசிஃபர்னு அர்த்தம். இதே மாதிரி சில ஃபோட்டோக்களில் 18 போட்டிருக்கோம், அதாவது அரிஸ்டே டார்ச்சியா. இந்த மாதிரி இருந்தால் அந்த டிராயிங் உண்மையான டிராயிங். மற்றபடி புக் எல்லாமே சேமாக இருக்கும், டிட்டோ எழுத்துக்கள் முதற்கொண்டும் அப்படி தான் இருக்கும். பட் டிராயிங்கில் மட்டும் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும். அதை வச்சு தான் எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிக்க முடியும். இதாக தம்பி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறப்ப இவனும் அதை கேட்டு வச்சுக்குவான். சரி அந்த புக் ஸ்டோர் விட்டு வெளியே வருவான். பார்த்தா பக்கத்தில் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். இவன் கரெக்டாக போகிறப்ப அந்த பில்டிங்கை செஞ்சு இவன் மேலே விடுற மாதிரி இருக்கும். இவன் தெரிச்சு அங்கேருந்து ஓடி போயிடுவான். அடச்சை இந்த புக்கு கையில் கிடச்சதுலேருந்து எல்லாமே கெட்ட நேரமாகவே இருக்குது, சீக்கிரமாக அந்த கேஸை முடிச்சாகணும். இந்த புக்கு மாதிரி இன்னும் 2 புக்கு இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். சீக்கிரமாக போய் நம்ம அவங்களே பார்ப்போன்னு நம்ம ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருப்பான். பார்த்தா அதே ட்ரெயினில் அந்த ஹீரோயின் பொண்ணு நின்றுட்டு இருப்பா. இவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா முதல்லேருந்து நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. ஒரு வேளை இந்த ப்ரொஃபஸர் அனுப்பின பொண்ணும், ஏன்னா அந்த கிளாஸ்ல இருந்து பொண்ணு உட்காந்துட்டு இருந்தா, நம்மளை வேவு பார்க்கறதுக்காக அந்த ப்ரொஃபஸர் அனுப்பியிருப்பார் போல. நம்ம அந்த பொண்ணு போய் பேசுன்னு சொல்லிட்டு, ஏமா நானும் அப்போ வந்து பார்த்துருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், என்ன ப்ரொஃபஸர் அனுப்புனாரா, அவர் ஒன்றும் சந்தேகம் பட தேவையில்ல, உண்மையான போக்கு நானே கண்டுபிடிச்சிருவேன், நீங்கள் வந்து போமாங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுவாரா. பட் அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காது. இவனும் ட்ரெயினில் போயிடுவான். எப்படியோ ஒரு வழியாக 2வது புக்கு இருக்கிற ஆளை பார்த்துருவான். சார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட தி 90 கேட்னு ஒரு புக்கு இருக்குல்ல, அந்த புக்கை நான் பார்க்க வந்திருக்கேன். அதே மாதிரி அந்த உலகத்தில் இன்னொரு டூப்ளிகேட்டான புக் இருக்குது, எது ஒரிஜினல் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப எனது எது ஒரிஜினலா, என்கிட்ட இருக்குல்ல அதான் ஒரிஜினல் இந்த மாதிரி தான் சொல்லுவாரா. இல்லை சார் இதே மாதிரி டூப்ளிகேட்டில் இருக்குது, நீங்களும் உங்கள் புக்கு காட்டுங்களேன், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த புக்கை வாங்குவான். 2 புக்கையும் பேஜ் பை பேஜ் பார்ப்பாங்க. ரெண்டுமே பார்க்கறதுக்கு அப்படியே அச்சசல் இருக்குது, லெட்டர் கூட மாறாமல் இன்ச் பை இன்ச் அப்படியே இருக்குது. இதை பார்த்து இந்த ஆளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏப்பா நான் கூட இவ்வளோ நாள் என்கிட்ட இருக்கிற புக் தான் உண்மையான புக் நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ பார்த்தா தான் தெரியுது இதே மாதிரி டூப்ளிகேட் இருக்குன்னு. சரி இந்த புக்கை அனலைஸ் பண்ணு, உனக்கு நான் பர்மிஷன் தரேன்னு சொல்கிறப்ப இவனு சரி இந்த புக்கை வாங்கி வச்சுக்குவான். சரி நான் ஒரு வீடு டேபிளில் உட்காந்து ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு தேவையானது என்ன, ஃபோட்டோவில் மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோ அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிப்பான். ஒரு புக்கோட டிராயிங்கில் ஒரு கேரக்டர் சாவி பிடிச்சிருந்துருக்கும், அந்த சாவி பார்த்தா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும். இதே வேற ஒரு புக்கில் பார்க்குறப்ப அது ரைட் ஹேண்டில் இருக்கும். ஸோ இதான் இந்த 2 கடையில் இருக்க டிஃப்ரெண்ட்டு. இதே மாதிரி வேற ஒரு பேஜில் இருக்கிற வேற ஒரு டிராயிங்கை பார்ப்பான், சேம் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும்.
இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டில் இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்குவேன். கண்டிப்பாக அந்த புக்கை கேட்டால் தரவே மாட்டார். அதனால் இவனு சேர்னு அந்த இடத்துல வெளியே வந்துடுவான். பார்த்து சடனாக ஒரு கார் வந்து நம்ம ஹீரோ மேலே ஏற்றுற மாதிரி வரும். இதை பார்த்து பயந்து போயிடுவான். அப்போ அந்த கார்ல இருந்து வெள்ளை கலர் ஹேர் வச்சு கீழே இறங்குவான். அவள் கரெக்டாக நம்ம ஹீரோ கொலை பண்ணுற மாதிரி வருவான். நம்ம ஹீரோ சமயம் பயமாயிரும். அப்போ கரெக்டாக பைக்கில் ஒரு பொண்ணு அங்கே வருவா. பார்த்தா எப்போ நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுவோம்ல, அதை ஹீரோயின் பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்தா அந்த அளவுக்கு பயம் ஆரம்பிச்சிடுது. உடனே கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஏமா யாருமா நீ, எப்போ பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டேங்கன்னு சொல்கிறப்ப, சார் கேள்வி கேட்காதீங்க, வண்டியில் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் இறக்கி விட்டுறா. 2 பேர் இப்போ அந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா நீ இந்த ப்ரொஃபஸர் நாள் தானா, இல்லை வேறு எதுவும் தேவைக்கா எங்கூட இருக்கியா, எது வந்து சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு எதுவும் பேச மாட்டா. இவனுக்கு கடுப்பாக ரூமுக்கு போயிடுவான். தென் அதுக்கடுத்து பால்கனி ஃபோன் பண்ணுவான். சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போனேன், அவருக்கு இருக்கிற புக்கையும் பார்த்தேன். 2 புக்லேயுமே சில டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. உங்களோட புக்கில் லூசிஃபர் சம்மந்தப்பட்ட குறியீடுகள் இருக்குது, இன்னொரு புக்கில் அந்த ஆத்தரை பற்றின குறிப்புகள் இருக்குது. இதுதான் நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறப்ப, சரி எனக்கு அது 2வது புக் வேணும், அதை அவர்கிட்ட வாங்கிட்டு சொல்கிறப்ப, என்னது அவர்கிட்ட வாங்கிட்டு வருவா. சார் நான் அப்போ அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், அவரால் தரமா தெரில, அவர் கண்டிப்பாக தரவே மாட்டான்னு சொல்கிறப்ப, நீ என்ன பண்ணு தெரியாது, நான் எவ்வளோ காசுன்னு தரேன், எனக்கு அந்த புக்கு வேணும்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க என்னன்னு தெரில. செம்ம கடுப்பாய் படுத்து தூங்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் ஹோட்டல் ரூமில் யாரும் காலி மடிக்கிற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா அதே பொண்ணு அங்கே வந்திருக்கா. என்ன சார் தூங்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆள் வீட்டுக்கு போட நேரம் இருந்துச்சுல, சீக்கிரம் கிளம்பி வாங்க, நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறப்ப, யாரா அந்த பொண்ணு, நம்மளோட இவ்வளோ ஆர்வமாக இருக்காளே, சரி கிளம்போன்னு சொல்லி நம்ம கிளம்பி ரெடியாகி வரான். பார்த்தா அந்த பொண்ணு பைக்கில் எடுத்து வச்சிருக்கா. நம்ம வேகமாக அந்த இடத்த கூட்டி போய் பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இருக்காம தெரில. சார்னு எவ்வளோ கூட்டு பார்ப்பான், உள்ள ஆள் இருக்க மாதிரி தெரில. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, யோ உள்ளத்தேன்னு அவன் எப்படி இருப்பான், வந்து இந்த ஃபவுண்டைனை பாரு, இங்கே அந்த ஆள் இருக்கான்னு சொல்கிறப்ப, என்னது ஃபவுண்டைனா, இந்த ஆளுக்கு இங்கே என்ன பார்த்தா அவனை யாரும் கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கல் விட்டுரும். ஸோ அப்போனா இவங்ககிட்ட புக் இருக்குங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவனை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. சீக்கிரமாக இப்போ இந்த புக்கு தேணுன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ளே போவான். பார்த்தா ஒரு புக் எரிஞ்சிட்டு இருக்கு. அது அந்த நைட் கிட்ட புக் தான். கிட்டத்தட்ட பாதி புக்கு கிட்ட எரிஞ்சு போயிருக்கும். இருந்தாலும் தேவைப்படுன்னு இவன் இந்த புக் எடுத்து வச்சுக்கிறான். சரி அந்த வீட்டு வெளியே வரப்ப, சரி சார் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் போவோம், இங்கேருந்து பாரிஸ் போவோம், அங்கே இருக்க ஒரு லேடி கிட்ட தான் 3வது ஒரு புக் இருக்குது, அதை போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறப்ப, 3வது புக்கை ஏமா இல்லை உனக்கு யாருமா சொல்கிறது, எப்படி உனக்கு எல்லாம் தெரியும் கேட்குறப்ப, இங்கே பாருங்க தேவையில்லாமல் கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவளே நம்ம ஹீரோ கூட்டி போகிறா. பார்த்தா ஏரோப்ளேனில் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணால் கொரட்டு தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு யார், இவ எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுறா, இவளுக்கு கூட எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதை பற்றி எதுவும் தெரில. இப்போ ஒரு வேளை பாரிஸ் வந்துடுறாங்க. ஏர்போர்ட்டில் செக்கிங்கில் முடிச்சு திரும்பி பார்க்குறான். பார்த்து அந்த பொண்ணு காணாம போயிருச்சு. அட யார் அவ, திடீர்னு திடீர்னு காணாம போகிறாளே, சரி அவன் பாட்டு ரூமில் போவோம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்து புக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற புக்கையும் அந்த எரிஞ்சு போன புக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஒரு 3 பேஜில் மட்டும் ட்ராயிங்கில் மாறி போயிருந்துச்சுல, அந்த 3 பேஜை மட்டும் யார் கிழிச்சு இருந்திருக்காங்க. ஸோ அப்போனா எவனோ ஒருத்தர் இந்த புக்குக்காக தான் நாள் கொலை பண்ணியிருக்கான். அவனுக்கு தேவையான பேஜை மட்டும் கிழிச்சு போட்டு இது நெருப்பில் போட்டான். இதுக்கடுத்து இந்த ஒரு புக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு அமைதியாக இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் இவன் போக வேண்டிய இடத்துக்கு போகிறான். பார்த்தா கெஸ்லர்னு ஒரு லேடி இருப்பாங்க. இவங்க கிட்ட தான் அந்த 3வது புக் இருக்குது. இவன் போய் ஸ்டேட்டாக லேடி கிட்ட பேசுவான். மேடம் இந்த 9th கேட்னு ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்கோட ஒரு காப்பி உங்கள்கிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த புக்கு எப்படி உங்ககிட்ட கிடச்சிச்சு, நான் அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாமல் கேட்குறப்ப அவங்களும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டுங்கிறவர் தான் அந்த புக்கை எழுதியிருப்பாரு. இது சாத்தனை பற்றின புத்தகம். இதனால சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அந்த புத்தகத்தை பிடிக்கவே இல்லை. அந்த ஆத்தரை கொண்டது மட்டும் இல்லாமல் அவரோட புத்தகங்களை எரிக்க ஆரம்பித்தாங்க. பட் அந்த ஆத்தருக்குன்னு ஒரு குழு இருந்துச்சு, அது ஒரு சீக்கிய சொசைட்டி. அவங்களுக்கு இது சாத்தனை மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் அதை வச்சு சில பூஜைகள் பண்ணுவாங்க. அந்த பூஜைகள் பண்ணுறது மூலிமா அவங்க பணக்காரங்களை மாறுவாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி எனக்கு ஒரு கிடைச்ச புக்கு தான் இந்த 9th கேட்டு புக்கு. பட் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குரூப்பில் இருக்கவே பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த குரூப் போட்டு வெளியே வந்துட்டேன். என்னப்போ சில பேர் அந்த குரூப்பில் இருந்தாங்க. அதில் லீனான ஒரு பொண்ணு தான் சொல்கிறப்ப இதை கேட்டு நம்ம பேருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. பார்த்தா ஸ்டார்டிங்கில் இறந்து போயிருப்பார்ல அவரோட ஒய்ஃப் தான். ஸோ அப்போனா அவர்கிட்ட தான் இன்னொரு 9th கேட்டுக்கான புக்கு இருந்திருக்கு. அதை தான் பேல்கனி இங்கே இருக்காரு. இப்போ அந்த புக்கு நம்ம ஹீரோட்ட இருக்குது. எல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரிய வருது. சரி மேடம் உங்கள்கிட்ட 9th கேட் ஒரு புக் இருக்குல்ல, அது மேபி டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாம், அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா என்கிட்ட இன்னொரு புக் இருக்குது, ரெண்டையும் பார்த்து கம்பேர் பண்ணுன்னு சொல்கிறப்ப அந்த ரெண்டு நம்ப மாட்டாங்க. இல்லை என்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல், என்கிட்ட இருக்கிற டூப்ளிகேட் இருக்கவே இருக்காது, மரியாதை இங்கேருந்து வெளியே இப்போ நான் உன்னை பார்க்க வருமானு சொல்கிறப்ப நம்ம இருக்க என்னன்னு தெரில. சரி மேடம் நீங்கள் இந்த புக்கு தரமா தெரில, தேவையில்லாமல் உங்ககிட்ட பேசி டைம் தான் வேஸ்ட்டு, நான் இங்கேருந்து போகிறேன், நம்ம ஹீரோ அங்கேருந்து போகலாம் ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த லேடி நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி நீ தேவையில்லாமல் இந்த புக்குள்ளே வந்துட்ட, இதுக்கு மேலே இந்த புக்கை பார்த்து இந்த ரிசர்ச்சும் பண்ணாத, இல்லை உனக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்கிறப்ப சாரி மேடம் இப்போ எனக்கு நிறைய பிரச்சனை வந்து தான் இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் முடிச்சு தான் இங்கேருந்து வெளியே போவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இருப்பான். பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியவே வெள்ளமடை நின்றுட்டு இருப்பான். அன்னைக்கு கூட நம்ம ஹீரோ கொல்ல பார்த்தல சேம் அதே ஆள் தான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ பயம்
வர ஆரம்பிச்சிருது. ஒரு காஃபி ஷாப்பில் பதுங்கி இருந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்தாலும் அங்கேருந்து போகிற மாதிரி தெரியுது. அப்பாடா போயிட்டான்டா. நம்ம நிம்மதியாக ரூமுக்கு போகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த வெள்ள மண்டி அங்கே வந்துடுவான். நம்ம ஹீரோ போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு இவங்ககிட்ட இருக்கிற அந்த புக்கு வேணும். அதுக்காக அவன்கிட்ட வந்து பிடுங்கலான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தெரில. பட் நம்ம ஹீரோ போட்டு அடி நடிச்சிருவான். அப்போ கரெக்டாக திரும்ப நம்ம ஹீரோ அங்கே வந்துடுவா. ஹீரோயினுக்கு அந்த வெள்ள மண்டி செம்மையாக சண்டை வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஒரு சண்டை போடுறா. பட் இருந்தாலும் அவளுக்கு மூக்கில் அடி போட்டிருக்கோம். அவனை அடிக்கிற அடியில் அந்த வெள்ள மண்டி பயன் அங்கே ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏமா நீ எங்கேயும் ஃபாலோ பண்ணுறியா? திடீர்னு எங்கே இருந்தால் வர, திடீர்னு எங்கேருந்தா போகிற, நீ உண்மையாக யாராவான்னு கேட்குறப்ப அவள் வழக்குள்ள எதுவும் சொல்ல மாட்டா. அவளுக்கு ஒரு மூக்கில் அடி போட்டிருக்கல. சரி ரூமுக்கு சொல்லிட்டு 2 ரூமுக்கு போயிடுவாங்க. இவனும் மூக்கில் மருந்தான் போட்டுட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பொண்ணோட கண்ணை நல்லா உத்து பார்ப்பான். பார்த்து அந்த பொண்ணோட கண்ணு பச்சை கலரில் இருக்கு. இவன் அதை உத்து பார்த்துட்டே இருக்கிறப்ப சடனாக ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. இவனு சரி யாரும் எடுக்க பார்க்குறான். பார்த்தா பால்கனில் ஃபோன் பண்ணுவார். என்ன 3வது புக்கு பார்த்துட்டியா? அதில் தெரிஞ்சான்னு கேட்குறப்ப சாரி சார் அந்த லேடி புக்கு கண்ணிலே காட்ட முடிக்கிறாங்க. முதல்ல இருந்தாலும் கூட பரவாயில்ல போல, இவங்களாம் கண்டிப்பாக புக்கே தர மாட்டாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப நீ என்ன செய்வேன்னு தெரியாது, எப்படியாவது டிராயிங்காவது கம்பேர் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து ஃபோன் வச்சிடறான். திரும்பி பார்த்தா திரும்ப அந்த பொண்ணு காணாமல் போயிருச்சு. அட யாரா இது திரும்ப காணாமல் போயிருச்சு, எனக்கு இதை பார்த்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவன் போட்டு படுத்து தூங்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் இப்போ இவங்ககிட்ட இருக்கிற புக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும்ல, பேசாமல் இது இங்கே ஒழிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு அந்த புக்கில் அந்த 3 டிராயிங் இருக்குல்ல அதை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்குவான். தென் அந்த புக்கை அவன் ரூமில் ஒரு லாக்கர்லேயே துணி சுற்றி மறைச்சி வச்சுட்டு போயிடுவான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப அந்த கெசலோட வீட்டுக்கு போகிறான். அந்த மேடம் பார்க்குறப்ப அவங்களுக்கு கோவம் வருது. என்ன திரும்ப இங்கே வந்துட்டியா, உனக்கு என்னதான் வேணும் கேட்குறப்ப மேடம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் புக்கு தாங்களேன், உங்கள் புக்கு மாதிரி என்கிட்ட ஒரு புக் இருக்குது, பட் 2 புக்கில் சில டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கும், அதை காட்டுறதான் நீங்கள் வந்து சொல்கிறப்ப அப்புறம் என்ன சொல்ல வர, என்கிட்ட இருக்கிற புக்கு டூப்ளிகேட்னு சொல்ல வரியா, என்கிட்ட இருக்கிற புக்கு ஒரிஜினல் நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க, அதான் மேடம் நானும் சொல்ல வரேன். எனக்கு என்ன தோணுதுன்னா 3 புக்கும் ஒரிஜினல் தோணுது, ஜஸ்ட் வந்து நீங்கள் பாருங்களேன் உங்கள் புக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அதில் எழுதிட்டு அந்த புக்கு வாங்குவான். இவங்ககிட்ட இருக்கிற அந்த டிராயிங்கை கம்பேர் பண்ணி காட்டுவான். பாருங்கள் மேடம் இதில் ஒரு பில்டிங் இருக்கா, இதில் ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது, பட் இதில் பாருங்கள் 4 தூண் இருக்குது, இதில் பாருங்கள் 3 தூண் இருக்குது, இதே மாதிரி இதை பாருங்கள் மேடம் இதில் இருக்கிற செஸ் காயின் கருப்பு கலரில் இருக்குது, இதில் இருக்கிறது வெள்ளை கலரில் இருக்குது, இதே மாதிரி நான் சொல்ல வந்து சொல்கிறப்ப அந்த லெடிக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. தம்பி நான் அந்த புக்கு பல வருஷம் படிக்கிறேன்ப்பா, பட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியவே இல்லை, சரி நான் உன்னை இப்போ நம்புறேன், இந்த என் புக்கு எடுத்து கம்பேர் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப அவனுக்கு வேறு ஹாப்பியாக போச்சு. அந்த புக் எடுத்து தனியாக ரூமில் உட்காந்துருவான். நல்ல இருக்கிற பேஜெலாம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த புக்குள்ளே அந்த கிளவி சில ஃபோட்டோவில் வச்சிருக்கும். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பெருசாக பங்களா மாதிரி இருக்கும், பட் இவெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டான். அந்த டிராயிங்கை கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். திடீர்னு நம்ம ஹீரோ யாரோ பின்னாருந்து கட்டில் அடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மயக்க முடிக்க விழுந்துருவான். கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சு பார்ப்பான். யாரோ அவனை மண்டல் அடிச்சாங்கன்னு தெரில. திரும்பி பார்த்தா அந்த கெஸ்லர் உட்காந்துருப்பாங்க வீல் சேர் அப்படியே இருக்குது. என்ன மாடம் ஆச்சு, திரும்பி பார்த்தா அவங்கள யாரும் கொண்டு போட்டு போயிருப்பாங்க. வழக்கம் போல் அவங்கள்ட்ட இருக்கிற புக்கியை நெருப்பில் போட்டாங்க. இதை பார்க்க நம்ம என்ன பண்ணே தெரில. போலீஸ் கேஸ் ஆகி இவங்கள்ட்ட மாட்டுறதுக்குள்ளே இங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிச்சு விட்டு போயிடுவான். ஸ்ட்ரெயிட்டாக ரூமில் வந்து உட்காந்துருப்பான். பார்த்தா ஒரு துணி கீழே இருந்திருக்கும். இந்த துணியில தான் அவன்கிட்ட இருந்த புக்கை மாற்றி வச்சிருந்தான். எங்கடா இங்கே இருந்த புக்கை காணான்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த லாக்கர் தேடி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா இவன்ட்டு இருந்த புக்கு காணாமல் போச்சு. இவனை தவிர யாரும் அந்த ரூமில் வந்திருக்க முடியும். ரிசப்ஷனில் கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு சார் என்னை தவிர யாராவத்தவங்க என் ரூம்குள்ளே போயிருக்காங்க, நீங்கள் எதை கீ கொடுத்துன்னு கேட்குறப்ப ஆமாம் சார் உங்கள் ஒய்ஃப்னு ஒரு லேடி வந்தாங்க அதான் கொடுத்தேன், ஏன் ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்குறப்ப என்னது ஒய்ஃபா, எனக்கு எங்கே ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷாக்கில் இருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன செய்யனே தெரில. அந்த பால்கன் 3 புக்கு வேணும்னு சொன்னார், பட் 3 புக்கில் 2 புக் எரிஞ்சு போச்சு. இவன்ட்டு இருந்த ஒரு புக்கை அவனை ஆட்டை போட்டு போயிட்டான். என்ன செய்ய தெரியாமல் பால்கன் ஃபோன் பண்ணுவான். சார் இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, 2 புக்கை அவனை எரிச்சிட்டான், நம்மள்ட்ட இருந்த புக்கை ஆட்டை போட்டு போயிட்டான், எனக்கு என்ன செய்ய தெரியுன்னு சொல்கிறப்ப அந்த பால்கன் செம்ம கடுப்பாயிருது. யோ உன்னை நம்பி தான் இந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்தேன், நீ என்ன செய்வேன்னு தெரியாது, என்னை நீ பார்க்க வரப்போ என் புக்கு என்கிட்ட இருக்கணும் புரியுதான்னு சொல்லி ஹாஸ்டல் ஃபோன் வச்சுருவான். நம்ம இருக்கு செம கடுப்பாயிருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் பொண்ணு அங்கே தான் இருக்கா. இவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த பொண்ணு மேலே சத்தியமாக இருக்குல்ல, ஒருவேளை இவ தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு போயிருப்பா. இவ்வளோ பற்றி கேட்போன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் கூட்டி போவேன். சார் இந்த படம் நல்லா பாருங்க, இவ்வளோ அவங்கள்ட்ட சாவி வாங்கினா கேட்குறப்ப இவங்க இல்லை சார் அவங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தாங்க அடையாளம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற நம்ம இருக்கு ஒரே ஒரு எழுதி ஞாபகம் வராங்க. யாருன்னு பார்த்தா லீனா தான். ஸ்டார்டிங்லேருந்து இந்த கேஸில் எல்லா வகையில் அவள் லிங்க் ஆகிட்டே இருக்கா. ஸோ அப்படின்னா லீனா தான் நம்மகிட்ட இருக்கிற புக்கு ஆட்டை போட்டு போயிருக்கா. அன்றைக்கி கூட நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோ அடிச்சு போட்டு புக்கு ஆட்டை போட ட்ரை பண்ணால. சார் கண்டிப்பாக அவளை தான் இருக்கும். இங்கேருந்து புக்கு ஆட்டை போட்டு போயிருக்கானா இதுக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பா. அவள் தேடி பார்ப்போன்னு இவ்வளோ நம்ம ஹீரோ தேட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு ஹோட்டலில் விசாரிச்சு பார்க்குறப்ப தான் லீனா இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். தென் அதுக்கடுத்து அவளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பார்த்தா லீனா யாருக்கும் தெரியாமல் காரில் எங்கே கிளம்பி போகிற மாதிரி தெரியும். இவங்களும் சின்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. பார்த்தா நைட் நேரம் ஒரு பெரிய பங்களா மாதிரி இடத்துக்கு வந்திருப்பா. இவங்களும் ஓரமாக இடத்துல காரணம் போட்டுருவாங்க. தென் யாருக்கும் தெரியாமல் அந்த பங்களாக்குள்ளே மெதுவாக போவாங்க. அப்போ தான் இன்னும் அந்த பங்களாக்குள்ளே நிறைய பேருக்கான்னு தெரிய வருது. இவங்க மெதுவாக உள்ளே போயிட்டே இருக்கிறப்ப எவனோ ஒருத்தவங்க தள்ள கண்ணை வைப்பான். யாருன்னு பார்த்து வெள்ள முடிக்காரன் தான். ஸ்டார்டிங்லேருந்து இவன் தான் நம்ம ஹீரோ கொலை பண்ண பார்த்துருப்பான். ஸோ இப்போ தான் உனக்கு புரியுது இவன் லீனாவோட அடியாள் நம்மகிட்ட இருந்து புக் எடுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருந்துருக்கா. அதனால தான் ஸ்டார்டிங்கில் நம்ம சண்டை போட்டு புக் ஆடை போட பார்த்துருக்கான். எப்படி உண்டு தப்பிக்கன்னு தெரியாமல் நம்ம ஹீரோன்னு இவனு தான் இருக்காங்களே.
2 பேர் சேர்ந்து அவனை பொலவெல்லாம் வளர்ந்துருவாங்க. அப்போ தான் அவங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, இங்கே வந்திருப்பாங்களே அவங்கள கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போகிற மாதிரி தெரியுது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போவோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் போட்டு மேலே கீழே பார்ப்பான். பார்த்தா இவங்கள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, இவன் அந்த கெஸ்லங்கிற கிளையை பார்த்துருப்பால அவங்களோட சொல்லியிருந்திருக்கோம். இது மாதிரி அந்த அரிஸ்டீட்டை ஃபாலோ பண்ணி ஒரு குரூப் உருவாச்சு. அவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக இருந்தாங்க. அங்கே இருந்து எனக்கு அந்த புக் எடுத்துன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த சீக்ரெட் சொசைட்டி தான் இப்போ அவங்க கீழே பார்க்குறது. நம்மளும் அவங்க என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவனுக்கு கீழே போவான். அங்கே தான் இவனுக்கு ட்விஷ் தர மாதிரி இன்னொரு கேரக்டருங்க வரும். யாருன்னு பார்த்தா பால்கன் தான். அதான் நம்ம மீருக்கு வேலை கொடுத்துருப்பால அந்த ப்ரொஃபஸர் தான். அடா பாவி, நீ இந்த குரூப்பை சேர்ந்தவன் தானா? அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கிட்ட இந்த புக்கை தெரிச்சு இருந்திருக்கேன். சரி என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா பால்கனும் அந்த லீனாங்கிற பொண்ணு இருப்பாங்களே அவங்க 2 பேரும் ஹெட்டாக இருப்பாங்க. இந்த சீக்ரெட் சொசைட்டிக்கு அவங்க லீடர் மாதிரி. இவங்க கிட்ட வேற ஒரே ஒரு புக் தான் இருக்கு. மீதி இருக்க 2 புக் ஆட்டை போகிறதுக்காக தான் அந்த 2 பேரும் கொண்டிருக்காங்க. அதில் இருக்கிற வேற 3 பேஜ் மட்டும் கிழிச்சிட்டு அந்த புக் வச்சிருக்கான்னு தெரியுது. இப்போ அவங்க கிட்ட இருந்து 90 கேட்டுக்கான 9 டிராயிங் கிடைச்சிருச்சு. இதுக்கடுத்து அவங்களால சாத்தன அளவுக்கு போக முடியும். பட் யாராவது ஒருத்தர் தான் சக்தி கிடைக்கும். யார் போகன்னு இருக்கிறப்ப நம்ம பால்கன் இருக்கல அவன் நான் தான் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் லீனா விட மாட்டா. டேய் ஸ்டார்டிங்லேருந்து நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு தான் சக்தி கிடைக்கணும்னு 2 பேரும் மாற்றியமாக சண்டையாக போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் கோமான பால்கன் லீனா கடுத்து இருக்க ஆரம்பிச்சிருவான். லீனாவை அங்கேயே சாவடிச்சிருவான். இதை பார்த்து நம்ம இருக்கிற சமாச்சரியமாக இருக்கும். தென் அதுக்கடுத்து அவன் சீக்கிரம் சட்டி கழிச்சிருவான். அல்லக்கெல்லாம் அங்கே கிளம்பிடுவாங்க. இப்போ பால்கன் மட்டும் தனியாக அந்த புக் எடுத்துட்டு காலையும் கிளம்பி போயிட்டே இருப்பான். இப்போ நம்ம வீடு தெரிஞ்சு போச்சு பால்கன் தான் உண்மையான வில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அவன்கிட்ட அந்த புக்கை எடுத்தே ஆகணும். சரி நீ என் கூட வா, நம்மளும் பின்னாடி ஃபாலோ போட்டு போவோன்னு சொல்கிறப்ப இல்லை இந்த வாட்டி நான் கூட வர மாட்டேன், நீ மட்டும் தனியாக போகணும்னு சொல்கிறப்ப உனக்கு இதே வேலையாக போச்சு, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பால்கன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா சடனாக பால்கன் ஏன் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. இவனை எங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பான். பட் ஆள் இங்கே எஸ்கேப் ஓடி போயிட்டான். இப்போ நம்ம இருக்கு என்ன பண்ணே தெரில. செம்ம கடுப்பாய் காஃபி ஷாப்பில் உட்காந்து அவங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு பேப்பரை செக் பண்ணி பார்ப்பான். அப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்குற ஞாபகம் வருது. பார்த்தா அந்த கெஸ்லரோட புக்கை செக் பண்ணி பார்த்துருப்பால அதில் ஒரு ஃபோட்டோ வந்துருக்கும். ஏதோ ஒரு பழங்காலத்து பங்களா மாதிரி இருந்திருக்கும். இந்த பங்களாவை அந்த 9 டிராயிங்கில் அவன் பார்த்துருப்பான். ஸோ உடனே அங்கே கடைக்காரங்களை பார்த்து சார் இந்த பங்களா இங்கே எங்கேயாவது இருக்கா, இது இருக்கிற இடம் தெரியுமான்னு கேட்குறப்ப அவங்கள அட்ரஸ் தருவாங்க. இவனு வேகமாக கார் எடுத்துட்டு அங்கே போய் பார்ப்பான். பார்த்தா அவன் நினச்ச மாதிரி பால்கன் அங்கே தான் இருப்பான். அவங்ககிட்ட அந்த 9 டிராயிங் இருக்குது. அதை வச்சு மந்திரம்லாம் பண்ணி சாதன உலகத்துக்கு போலான்னு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக மீற அங்கே வருவான். இவன் அந்த வெள்ளமுடிக்காரன் அடிச்சு போட்டால அவன்கிட்ட இருக்கிற கண்ணை ஆடைப்பட்டு வந்திருப்பான். கன் எடுத்து பால்கனிக்கிட்ட காமிச்சு டே இதுக்காக தானே நிறைய ஓட்ட, உனக்கு அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து 9 டிராயிங் தேவை, அதுக்கு நான் பலியிட பார்த்துருக்க, என் மேலே பழி போட பார்த்துருக்க, சொல்லு அந்த டிராயிங்கில் திருப்பி என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறப்ப ஆமாண்டா இந்த டிராயிங்க்காக நான் மாட்டிவிட பார்த்தேன், இப்போ கூட இந்த பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸ் போ அங்கே காசு தருவான், இந்த கேஸ் அப்படியே விட்டுருன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கேட்க மாட்டான். இந்த 9 டிராயிங் பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், மரியாதை என்கிட்ட கொடுத்துரு, இல்லை ஒன்று ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மெதுவாக பக்கத்தில் வருவான். பார்த்தா ஒரு பழைய பில்டிங் ஆச்சே, மரக்காட்டில் உடஞ்சி போயிடும். திடீர்னு நம்ம ஹீரோ உள்ள சமய மாட்டிக்குவான். பாத்தியா இதான் என் பவர், இதுக்கடுத்து நான் யாராலும் தடுக்க முடியாது, எனக்கு தேவையான 9 டிராயிங் கிடச்சிருச்சு, இதுக்கடுத்து நான் 9 கிட்ட திறந்து சாத்தன உலகத்துக்கு போகிறேன், எனக்கு சக்தியெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவன் தான் மந்தெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். அவனை சுற்றி பெட்ரோல்லாம் போட்டு தீயை செரிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஏன் கொண்டு புரியல, யோ உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருச்சா, நெருப்பு மாலை போட செத்து போயிடுன்னு சொல்கிறப்ப எனக்கு எதுவும் ஆகாதரா, என் மேலே கரண்டே பட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா எனக்கு சாத்தனோட சக்தியில் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் நெருப்பில் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஏருக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தா அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், நெருப்பில் தகதான் எரிய ஆரம்பிக்கும், எரியுதுன்னு சொல்லிட்டு அவன் கூட கத்த ஆரம்பிச்சிருவான். அட பாவி இதாண்ட நானும் சொன்னேன் இறான்னு சொல்லிட்டு எப்படின்னு ஹோட்டலேருந்து நம்ம தப்பிச்சிருவான். தென் சேஃபாக அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற 9 டிராயிங் எடுத்துருவான். தென் பால்கனை பார்த்து அவன்கிட்ட கண்ணு ஷூட் பண்ணிடுவான். இப்போ ஒரு வேளையை நம்ம ஹீரோக்கு அந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அந்த கோட்டையை அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும். அவனும் வெளியே வந்து காரில் உட்காந்து சீரியல் பார்த்து வச்சுட்டு இருப்பான். திடீர்னு பார்த்து அவன் கையை யாரை பிடிக்கிற மாதிரி தெரியும். வேற யாரு, நம்ம ஹீரோயின் தான். வழக்கமாக நம்ம ஹீரோ பார்க்க வந்திருப்பா, நம்ம ஹீரோட கண்ணை ஊத்து பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு கண்ணை பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. வழக்கமாக பச்சைக்கல்ல எரிஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு நம்ம ஹீரோயினே விகட பேய் பண்ணுற மாதிரி கனவுல வர ஆரம்பிக்கும். கட்பா 2 பேர் காரில் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்குமே அந்த பொண்ணை பற்றி தெரியவே இல்லை. நான் கூட ஸ்டார்டிங்கில் நீ பால்கனி அனுப்பினாலும் நினச்சிட்டு இருந்தேன், பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டால் உனக்கு இதை பற்றி தெரிய தேவைன்னு சொல்லுவா. உன இவன் அடுத்த சந்தேகம் கேட்பான். ஆமாம் அவனுக்கு அந்த 9 டிராயிங் கிடச்சிச்சுல, அதுக்கப்புறம் ஏன் அவனால் அந்த உலகத்துக்குள்ள போக முடியல, இல்லை ப்ராப்ளம்னு கேட்குறப்ப ஆமாம் இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த 9 டிராயிங்கில் ஒரு டிராயிங் ஃபேக் டிராயிங், அதனால தான் அவனால் அந்த புக் யூஸ் பண்ண முடியல, உண்மையான டிராயிங் எங்கே இருக்கு எனக்கு தான் தெரியும்னு சொல்கிறப்ப இவெல்லாம் பேச கேட்க மாட்டான். தென் அதுக்கடுத்து பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்கு நிப்பாட்டுவான். பெட்ரோல் போட்டு திரும்ப காரில் வந்து பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிடுவா. இந்த பொண்ணுக்கு இதே வேலையாக போச்சு. சரி அவன் போட்ட வேலையை பார்ப்போன்னு இருந்தா அவன் கார் விண்டோவில் ஒரு பேப்பர் இருக்கும். எடுத்து பார்த்தா அந்த ஃபேக்கான டிராயிங் இருக்குல்ல
அதில் மட்டும் ஒரு கடையோட பேர் எழுதி தந்திருப்பா. இந்த கடைக்கு நம்ம முன்னாடி போயிருப்பான். படத்தோட ஸ்டார்டிங் 2 பெரியவங்களை பார்த்து, ஐயா இந்த புக் இங்கே தான் வாங்கினாலும் கேள்விப்பட்டிருப்பாள், அந்த கடை தான். சரி அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பார்ப்பான். பார்த்தா அந்த கடை இருந்ததுக்கு எந்த அடையாளம் கிடையாது. அது பார்க்கறதுக்கே ஒரு காலையில பில்டிங் மாதிரி இருக்கு. அங்கே 2 பேர் பார்த்து, ஐயா இங்கே 2 பெரியவங்க இருந்தாங்களே, இங்கே ஒரு புக் கடை இருந்துச்சு, அது எங்கன்னு கேட்டா புக் கடையா, யோ இங்கேருந்து போயா, நாங்கள் இடத்த கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற அலமாரில் தூக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அலமாரிலேருந்து ஒரு பேப்பர் கீழே விழும். நம்ம இருந்து எடுத்து பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுவான். பார்த்தா அதான் காணாமல் போன அந்த 9வது டிராயிங். பட் அழகிற விஷயம் என்னன்னா, அது ஒரு பொண்ணோட உருவம் இருக்கும். அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். இப்போ தான் நம்ம ஹீரோ கிளம்பி புரியுது. ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சந்திச்சிருப்பாள், அது எல்லாமே தான் அங்கே டிராயிங்காக இருக்குது. ஒரு டிராயிங்கில் பார்த்தா ஒருத்தர் தலையில் தொங்கூட்டமாக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் புக்கு கடையில் ஃப்ரெண்டு சாவடிச்சிருப்பாங்க. இன்னொரு டிராயிங்கில் யாரோ ஒருத்தர் கொள்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ அந்த வெள்ள முடிக்கார கொள்ள ட்ரை பண்ணியிருப்பான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ என்னெல்லாம் சந்திச்சானோ அது எல்லாமே தான் டிராயிங்காக இருக்குது. கடைசி டிராயிங் தான் நம்ம ஹீரோட ஃபேஸ் இருந்திருக்கும். ஸோ அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு இதே தூதர் மாதிரி, இந்த சக்தி வந்து கெட்டவங்க கிட்ட போகக்கூடாது, உனமா நல்லவங்க கிட்ட போனுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அந்த படத்தில் பார்த்து அந்த பேர் தெரியாத பொண்ணு ஒரு ஏஞ்சல் மாதிரி, எப்பப்பெல்லாம் நம்ம ஹீரோ ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கோ அப்போ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. எல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. ஸோ இப்போ கடைசியாக அந்த 9வது டிராயிங்கில் அந்த பால்கனி இறந்து போனால அதே பங்களாவோட டிராயிங் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகணுன்னு நம்ம ஹீரோ நடத்துக்கு போவான். பார்த்தா இவனுக்காக அந்த 9th கேட் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த வெளிச்சத்துக்குள்ளே நம்ம ஹீரோ போவான். இதோட தி 9th கேட்டுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ எல்லாருக்கும் இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்களுக்கு சின்னதாக ஒரு விளக்கம் மட்டும். இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான இது இந்த புக்கு தான். தி 9th கேட்டுங்கிற புக்கு மொத்தம் 3 இருக்குது. அந்த 3லேயும் 3 டிராயிங்னு மொத்தம் 9 டிராயிங் இருக்குது. இந்த 9 டிராயிங் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால 9th கேட்டுக்குள்ளே போக முடியும். பட் அங்கே தான் இந்த ஏஞ்சல் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. கேட்டோம் நான் பால்கனி கிட்ட அது கிடைக்கிறதுக்கு போல நம்ம ஹீரோ கிட்ட கிடைக்கலாம்ல, அதுக்காக அந்த ஏஞ்சல் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. கடைசியில் அந்த பால்கனி நடந்து போயிட்டான், நம்ம ஹீரோக்கு சக்தி கிடைச்சிருச்சு. கடைசியாக நம்ம ஹீரோ 9th கேட்டுக்குள்ளே போகிறதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன மாதிரி பவர் கிடச்சி, இது எல்லாமே நம்மள புரிஞ்சுக்கணும். ஒரு ஓப்பன் பண்ணிக்க விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவ்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.